அண்டங்காக்கா கொண்டக்காரி இல்லை ஒரு ஐ படம் அளவுக்கு வந்து சாங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருந்தால் இந்த கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சங்கர் அந்த படத்தில் விட்டார், இந்த படத்தில் பிடிச்சிட்டாரு. அது படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்ல படம், நல்ல மெசேஜ் எல்லாமே இருக்குது. நாடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், மக்களும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிது. அவ்வளோதான். அதான் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு வேண்டிய எல்லா ஐட்டமும் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்துக்கணும், கலெக்டர் எப்படி நடந்துக்கிறாங்க அருமையாக காட்டுறாங்க. சோஷியல் மெசேஜ் இருக்குது, பார்க்கணும் நிறைய பேர். படம் சூப்பராக இருந்துச்சு. என்னோட ஃபஸ்ட்டு ஷங்கர் ஃபிலிம் இன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சார் வந்து சூப்பராக இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஒரு அண்டங்காக்கா கொண்டக்காரி இல்லை ஒரு ஐ படம் அளவுக்கு வந்து சாங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. செட்டு அதுவும் ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் ஆஃப் த சாங், பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற செகண்ட் சாங்கோட செட்டெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேமரா ஷாட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறையா இடத்துல வந்து அது தெரிஞ்சிச்சு. நிறையா விஷயம் வந்து அந்த கலர்ஸாக இருக்கட்டும், அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு புதுமை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நல்லா ஒர்க் ஆச்சு சார். ஐ மீன் கமர்ஷியலாக இருந்துச்சு கதை, பட் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருந்தால் இந்த கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது. இல்லை முதல் ஒன்றோட இது சூப்பராக இருக்குது. பிரம்மாண்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. எஸ்ஏ சூப்பராக நடிச்சிருக்காரு. இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் எஸ்ஏ சூர்யாவுக்கு. எஸ்ஏ சூர்யா இது பண்ணுவார், மொட்டை போட்டுட்டு அப்புறம் இது பண்ணுவார். அதை தான், வேறு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. சங்கர் அந்த படத்தில் விட்டார், இந்த படத்தில் பிடிச்சிட்டாரு. அது இந்த படத்தில் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஒர்த்து தான். ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். ஒர்த்து தான் ப்ரோ, நல்லா தான். ஆக்டிங்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு ப்ரோ. அந்த படத்தில் விட்டதே இந்த படத்தில் பிடிச்சிட்டாரு. இந்தியன் டியூ மாதிரிலாம் இல்லை, அதை விட நல்லா தான் இருக்குது. ஒர்த்து தான் ப்ரோ இந்த படம் பார்க்குறது. மஸ்ட்டு தேட்டர் வாட்ச் ப்ரோ. நல்லா தெரியல ப்ரோ, லேக்லாம் தெரியல. நல்லா படம் ஃப்ளோவாக தான் போகுது, ஸ்பீடாக தான் கொண்டு போயிருந்தார். அது ஆந்திர பிரதேசில் நடக்கிற கதை தான், ஆனால் இந்தியா ஃபுல்லாக அது கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக தான் இருக்குது ப்ரோ. ஓரளவுக்கு லேக் அவ்வளோவா தெரியல, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. படத்தில் ஒர்த்து தான் ப்ரோ தேட்டரில் பார்க்கறதுக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராம் சரண் சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பொதுவாக சங்கர் சார் படம் எப்படி இருக்கும் அது மாதிரி எல்லாமே ஃபைட்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே பிரம்மாண்டம். ஃபஸ்ட்டு ஃபைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் இல்லை சார், யார் வேணாலும் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே எல்லா சீன்லேயுமே இருக்குது. அரசியல் படம். ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படிலாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம், அசிங்கமாக இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்சது தான் அசிங்கமாக இல்லை படம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அஞ்சலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஞ்சலி வர சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அஞ்சலி நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்பா ராம் சரண் எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்ல படம், நல்ல மெசேஜ் எல்லாமே இருக்குது. நாடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், மக்களும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிது. அவ்வளோதான். பிரம்மாண்டம் இருக்குங்க, எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டம் இருக்குது. ஃபைட்டில் இருக்குது, பாட்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டம் இருக்குது. தெரியல, ஒன்றுமே தெரியல. எந்த இடத்துலையும் லேக் இல்லை, நல்லாவே போகுது. சாங்ஸ் நல்லாயிருக்கு. அது கேட்க தான் பிடிக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இனிமேல் வந்து போக போக பிடிக்கும். பிரம்மாண்டம் இருக்குது, எல்லா சாங்ஸ்லேயும் பிரம்மாண்டம் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் ஃபிலிமுக்கான அதான் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு வேண்டிய எல்லா ஐட்டமும் இருக்குது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஆமாம் இருக்குது. அது பிரம்மாண்டம் இல்லாமல் இருக்குமா? ஆக்சுவலாக இன்னும் ஒரு பாட்டு மிஸ்ஸிங் இருக்குது. இல்லைன்னா அது எல்லா பாட்டுமே பிரம்மாண்டமாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு.
ஒரு மெலோடி சாங் தான் அதில் என்ன மிஸ் ஆகிருக்கு. இல்லை ஜர்கன் பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, ஜர்கண்டி பாட்டெலாம் நல்லா தான் இருக்குது. ஆமாம் அதான் எல்லாம் ராம் சரண் ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஆல்சோ ஹஸ் டன் இஸ் பார்ட் வெல். நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம். படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடந்துக்கணும், கலெக்டர் எப்படி நடந்துக்கணுங்க அருமையாக காட்டுறாங்க. எப்பொழுதுமே சங்கர் படம்னா ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும், இதில் அருமையாக கொடுத்துருக்காரு. படம் சூப்பர், நல்லா இருக்குது. எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ராம் சரண் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ஆகுது. ஓகே, குட் ஃபிலிம். இந்தியன் 2ஓட நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எவ்ரிபடி ஷுட் கம் அண்ட் வாட்ச் இட் டெஃபினெட்லி. ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் த ஃபிலிம். கலர்ஸ் வைஸ், செட்டிங் வைஸ் பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் வெல் தாட் அவுட், நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிமுங்க. அந்த சாங்கும் ஒரு பிரம்மாண்டம் கொடுக்கும். அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு அந்த படத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடும் சாங்ஸ். ஸோ சவுண்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஆல்சோ ரியலி குட். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ட்ரிபிள் ஆர்லேருந்து ஒரு மாதிரியாக இங்கே ஒரு ஃபேன்ஸ் பிடிச்சிட்டாரு. அதனால் அவர் பார்க்கும்போது தமிழ் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். அதனால் ஒன்றும் பெருசாக பிரம்மாண்டம் இருக்குங்க. படத்தில் பிரம்மாண்டம் இருக்குது. ஜருகண்டி பாட்டு அது நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் நம்ம மக்கள் எது ரசித்து பார்க்குறாங்களோ அதில் கொஞ்சம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருந்தது. பட் அது நமக்கு படம் அந்த பிரம்மாண்டத்தில் நமக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்குற படம் தான் இது. ரொம்ப சோஷியல் மெசேஜ் இருக்குது, பார்க்கணும் நிறைய பேர். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. பிரம்மாண்டம் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா பண்ணி பழைய முதல்வன் மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கமர்ஷியல் தான். நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு ராம்சரண். எஸ்ஜே சூர்யா சூப்பர் ஆக்டிங்கு. ராம்சரண் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம் படம். நம்ம இல்லை ஆக்சுவலாக அவங்க தெலுங்குக்காக எடுத்திருக்காங்க. சங்கர் படமான ஒரு சாங் நல்ல பிரம்மாண்டம். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் பார்த்துருக்க முடியாது. அந்த ஒரு சாங் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாமே நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம்.